பப்பாளி இவ்ளோ நன்மை தருதா? அப்படின்ட்டு வாய பொளக்குற அளவுக்கு பப்பாளியோட நன்மைகள் வந்து அவ்ளோ பயங்கரமா இருக்கு. அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன். பப்பாளிய நம்ம சாப்பிடுறதால உடம்புக்கு பலம் கிடைக்குது அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. பப்பாளியில இருக்கக்கூடிய தனித்தன்மை பத்தி நெறைய பேருக்கு தெரியதில்ல. பப்பாளி சாப்பிடுறதால இதயம் தொடர்பான நோய்கள் எதுவும், பிரச்சனைகள் எதுவும் வராம இதயத்த பாதுகாக்குதாம் பப்பாளி. இது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய கலோரி கம்மியா இருக்கிறதால உடம்பு வெயிட் லாஸ் பண்றதுக்கெல்லாம் எளிதில வந்து உடல் எடைய குறைக்கிறதுக்கு பப்பாளி வந்து ரொம்ப பெரும் பங்கா இருக்குது. பப்பாளியில என்சைம்கள் இருக்கிறதால செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யுது. ஒரு பாடியில வந்து இந்த செரிமான மண்டலம் நல்லா வேலை செஞ்சதுனாலே, நம்ம உடம்புல வந்து பல வியாதிகள் வராது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த பப்பாளிய வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, இந்த பப்பாளியில இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து செரிமான மண்டலத்த வந்து நல்லா ஊக்குவிக்குதாம். நல்ல செரிமானங்கள் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, பப்பாளி வந்து நம்ம ஃபேஸ் பேக்க கூட போடுவாங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. இந்த பப்பாளிய வந்து நல்லா வந்து நம்ம நல்லா கொழ கொழன்னு ஆக்கிக்கிட்டு, அத வந்து நம்ம ஃபேஸ்ல ஜஸ்ட் எதுவுமே கூட அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஒரு சிலர் ஹனி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பால் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலனாலும் பரவால்ல. இந்த பப்பாளி அப்படியே எடுத்து முகத்துல நல்லா முகம், இந்த மூக்கு ஓரங்கள், கண்களுக்கு கீழ இருக்கக்கூடிய இடங்கள், உதடுக்கு கீழ இருக்கக்கூடிய இடங்கள், இந்த கழுத்து பக்கம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம ஒரு மசாஜ் குடுத்தோம்னா, உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பப்பாளிய வந்து நெறைய பேர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. அது முகத்துல நம்ம அப்ளை பண்ணாலும் கூட உடம்புக்கு நல்லது. நெறைய பேர் தலைக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா? தலையில கூட ஒரு சின்ன ஒரு பேக் மாரி இத ரெடி பண்ணி தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து முகத்துக்கு அழகுபடுத்தக்கூடிய இந்த பப்பாளி வந்து எவ்வளோ ஸ்கின்க்காகவும், ஹேர்க்காகவும் நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இப்படிலாம் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? நீங்க வீட்ல இருந்தபடியே பார்த்தீங்கன்னா, பப்பாளிய வாங்கி நீங்க சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இத ஃபேஸ் பேக்கா நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்கும். இத நான் பர்சனலாவே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் இதுக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இந்த பப்பாளி சேர்த்துக்கும். ட்ரை ஸ்கின்னா இருக்கு, அதனால எனக்கு ஒத்துக்காதோ, இல்ல ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, அதனால எனக்கு ஒத்துக்காதுன்ட்டு நீங்க யாரும் கவலைப்படவே தேவையில்ல. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இந்த பப்பாளி ஃபேஸ் பேக்க நீங்க தாராளமா போடலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி இலைய வந்து நல்லா தண்ணீல கொதிக்க வச்சு, அது ஒரு டீ மாதிரி கூட குடிப்பாங்க. இது நமக்கு வந்து இந்த டெங்கு ஃபீவர், மத்தபடி இந்த வைரல் ஃபீவர், வேற ஏதாவது ஃபீவர் வராம கூட பார்த்துக்குது அப்படின்ற மாரி கூட மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஸோ பப்பாளி காய வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. பப்பாளி காயிலருந்து, பப்பாளி பழத்திலருந்து, பப்பாளி இலையிலருந்து, பப்பாளி ஏ டூ இசட் நமக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்றத நீங்களே பார்த்தீங்கன்னா, கண்கூடான ஆச்சரியத்த நீங்க பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.